வாசனை எல்லாம் கமகமான அடிக்குது. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அமக்கலமா இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு கிளப்ல விழா. விழா விழா கொண்டாடுறதே விழாம இருக்கிறதுக்காகத்தான். ஒரு வருஷமா விழாம இருந்ததுனாலதான் ஆண்டு விழாவே கொண்டாடுறோம். அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு குறைவு? ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஆண்களா இல்ல புடவைகளா? ரெண்டும் தான். அட பாவி, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்தக்காரன் நின்னு இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் நீ ஏன் ஒரு வரி பண்ணிக்கிறியா? அண்ணனுக்கு முந்திக்கிறியா? அண்ணன்டா தம்பி கிளப்புக்கு போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. என்ன ஏன்டா டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சென்ட் போட்டு வர சொன்னாங்களா? சும்மா நல்ல முத்து, சும்மா எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நீ போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, மரியாதைக்காக போலான்னு பாக்குறேன். நீங்க வேண்டாம்னா நான் போகல. என்ன உன் விருப்பம் தான்டா என் விருப்பம். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதாண்டா என்னுடைய ஆசை. தம்பி, இந்த வீட்டுல என்ன தவிர உன்னை பொறுப்பா கவனிக்க யாரா இருக்காங்க? இப்பதானே எனக்கு புரியுது நீங்க எதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமா, வரப்போறவ எப்படி இருப்பாளோ, நமக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடோ இல்ல ஒண்டி கொடுத்தனமோ. அதுலயும் என் கேஸ் ரொம்ப மோசம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற கதையாயிடும். நல்ல முத்து, தம்பி வெளியே போகும்போது இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசுவேன்? தம்பி சாப்பிட்டியா? அதுக்கு சாப்பிடறதுக்கு தானே சாப்பிட்டுருக்கான். சும்மா 2 வா குறிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வயிறு உடைக்க திங்கிறவனும் இருக்கான். நிறைய சாப்பிட்டுட்டு அங்க போய் 2 வாய் கொறிக்கிறவனும் இருக்கான். நல்ல முத்து, கொஞ்சம் பேசாம இருக்கியா? சரி தம்பி, உனக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போயிட்டு வா. போயிட்டானே. என்னங்க அங்க பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்றான். துரை சாப்பாட்டுக்கா போறாருன்றீங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாண்டா, சிரிச்சா இன்பம் குறையும், அழுதா துன்பம் குறையும். சக்கரை குறையுதா பாரு. காபி சாப்பிடுறா முதல்ல, முடிஞ்சா மிச்சம் வை. எனக்கு பரவாயில்ல. நீயா? நான் தான்டா. ஏண்டா வசந்தா, நான் உனக்கு காபி கொண்டாங்க பின்ன உட்கவா? காதலியா? அப்படி ஒரு காதல் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ சொல்ற, நீயும் வாழ்க அவளும் வாழ்க. நானும் அவளும் வாழ்கவா? அறிவு கட்ட முண்டா, நீயும் அவளும் நல்லபடியா இருங்கடா. ஏ வசந்தா, காபி என் கையாலேயே போட்டுக்கிறேன். நல்ல முத்து, காபி மாதிரியே இருக்கும். ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெனாயில் வாசனை அடிக்கும். பெனாயிலா? போடும் போது ஒரு ஈ விழுந்துச்சு, எடுத்துட்டேன். அங்க வெயிடா? சரி சரி சரி, இப்படி குடிச்சாதான் உண்டு. எனக்கு மீதி எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. எல்லாம் ஆச்சு. அடே நம்ம வரைஞ்சதா? ஆண்டா, நமக்குள்ள என்னடா வித்தியாசம்? பலே 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 பலே. அப்சரஸ் மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு சின்ன சௌகரியம், உன் பேரை போட்டுக்கல, நான் என் பேரை போட்டுக்குவேன். நான் கஷ்டப்பட்டு எழுதிருக்கேன், நீ உன் பேரை போட்டுக்கிறியா? இந்த காரியம் எங்க நடக்கல? செத்த குடி பக்கத்துல துப்பாக்கியும் கையுமா நின்று எத்தனை பேர் போட்டோ எடுக்கல? அவனா சுட்டான், எவனோ சுட்டதுக்கு இவன் போட்டோ எடுத்துக்கிறான். நீ போட்ட போட்டோவுக்கு நான் என் பேரை போட்டுக்கிறேன். சரி, இப்ப அண்ணன் எங்க? அண்ணன் வந்த உடனே சொல்ல போறியா இதுதான் உன் காதலின்னு? இதான் என் காதலி நிரூபிச்சுட போல் இருக்க. அண்ணனும் மேனேஜரும் வசூலுக்காக கிராமத்துக்காக போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள ஒழுங்கா மரியாதையா இத பத்திர முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என் கற்பனை தோணிந்து அப்படியே எழுதிருக்கேன். ஏய், நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கற்பனை இல்லடா, என்னவோ இருக்குடா இதுல. இது உண்மையா இல்ல கற்பனையாங்கிறத கூடிய சீக்கிரத்துல இந்த நல்ல முத்து கண்டுபிடிக்கிறானா இல்லையா பாரு. எப்படி அடிக்கிறீங்க? ஏற்கனவே அவனுக்கு மூலக்கோளாறு. இது தாமா நான் இவனை வெளியே கூட்டி வரதில்ல. பைத்தியம் பத்தியா என்ன பார்த்து பைத்தியம் பண்றா? பாரு, நான் போறேன், பின்னால் நீ வருத்தப்படுவேன். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துடா. ஆமாண்டா, நான் மாத்திரம் வரலன்னா முதுகெல்லாம் நேரம் வீங்கி இருக்கும். கரெக்ட் கரெக்ட், நீதான் என்ன காப்பாத்துற. உன் விவகாரத்தெல்லாம் ஆத்தங்கரை வரைக்கும் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னன்னா கோயிலேயே மூலஸ்தானம் வரைக்கும் வந்துருச்சா? நீ நினைக்கிறது தப்புடா. அப்படி இல்ல ஒண்ணு கிடையாது. இங்க உள்ள சித்திரங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போலாமான்னு வந்தேன். பெரிய ஓடி சித்திரத்தை பாப்பா வந்த. டேய், பேச்சுக்கு சொன்னேன்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. நிஜமாக பிடிக்க போகுது உனக்கு. அப்ப நான் வரேன். எங்க போற? வீட்டுக்கு. வீடு கிழக்கு இருக்குடா, என்ன மேற்க போற? இப்படியும் போலாம். என்ன சுத்தி இப்படி வீட்டுக்கு போறேன்றான்? டேய்,
நீ எங்க சுத்தினாலும் உன்னை சுத்திட்டே இருப்பான்டா, விட மாட்டான்டா. படத்துக்கு பொட்டு வச்சுட்ட, விதவைய சுமங்கரையாக பாக்குறியா? பொட்டு வச்சா ஏண்டா ஒத்துக்குவாங்களா? இத பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. தாக்கு சொல்லியே தப்பிச்சுக்கடா. உன்னை கேட்டா பெருசா நீ எழுதுனா காவியா ஓவியான்னு சொல்லுவேன். ஆத்தங்கர, கோயிலு, தோப்பு எல்லா விஷயமே எனக்கு தெரியும். டேய், உலகத்துல மறைக்க முடியாத விஷயமே ரெண்டு. ஒண்ணு இருமல், இன்னொன்னு காதல். நீ அவளை துரத்துன, நான் உன்னை பின்னால துரத்துனேன். இது மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்பப்ப பின்னால திரும்பி பாத்துக்கணும். ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தர் பின்னால வந்துகிட்டே இருப்பான். அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறது உனக்கு புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. டேய், தண்ணிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுடா. வசந்த், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு மேல உனக்கு ஆசை இருக்குன்னு. ஆமா, இந்த பொண்ணுக்கு உன் மேல ஆசை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடுத்த நாளும் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போன வரைக்கும் சரிதான்டா. அதுக்காக கருப்பு புடவை கட்டணும் அத்தனை பேரும் அமுதாவா நல்லா வாங்கி கட்டிட்டு வந்த. ஏன்டா அதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? காதலிக்கிறதுக்கு கொஞ்சம் இது வேணும்டா. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இப்படியா இருப்பீங்க? உங்க அண்ணன் மாட்டு வண்டி காலத்து மனுஷன், நீரனான ராக்கெட்டு காலத்து மனுஷன், ரொம்ப ஸ்பீடு. ஏண்டா விதவிக்கு போய் மறுவாழ்வு தர போறியா? ஐயோ, அந்த விஷயத்துல தான்டா அண்ணன் நினைச்சா பயமா இருக்கு. பயமா இருந்தா நினைக்காத, இல்லன்னா மறந்துரு. நீயே அப்படி சொன்ன எப்படா? ஏதாவது ஒரு வழி சொல்ற. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. நீயும் அந்த பொண்ணு சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நல்ல முத்து, கட்ட கோவம் வரும், தப்பா நினைக்காத. நான் ஃப்ரெண்டுங்கிற முறையில இந்த காரியத்தை செய்யறேன். அந்த பொண்ணை சந்திக்கும் போது அவ சம்மதத்தை நீ தெரிஞ்சுக்க. சம்மதம் கொடுத்துட்டா எனக்கு ஒரு அண்ணி கிடைச்ச மாதிரி. என்ன உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நல்ல முத்து, நல்ல முத்து, நல்ல முத்து, உனக்கு ஒரு நல்ல செய்தி. கல்யாணம். ஐயோ, எனக்கு கல்யாணம் வேணாங்க, வெக்கமா இருக்குது. எனக்கு சேலையெல்லாம் துவைக்க தெரியாதுங்க. கல்யாணம் உனக்கு இல்லடா. எனக்கு தெரியாதா? எனக்கு எவன் பொண்ணு தர போறான்? அப்படியே கொடுத்தாலும் மேலக்காரன் பத்தக்காரன் எவனும் வர போறது இல்ல. விஷயத்தை கேள்டா. கல்யாணம் தம்பி சந்திரனுக்கு. மாட்டிக்கிட்டாரா? எப்படியோ இவருக்கு கல்யாணம்னா எனக்கு போனஸே கிடைச்ச மாதிரி. அது மட்டும் இல்ல, சம்பளத்தை வேற சேர்த்து தர போறீங்களா? அந்த சாப்பாடே போட்டுருவோம். சாப்பாடே ஆச்சரியமா இருக்குது. அங்கங்க கல்யாண வீட்டுக்குள்ள போன உடனே டொப்புன்னு பாட்டில் உடைச்சு போடுறான். என்னது? சோடா கடலை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கூட வைக்கப்படாது. வெத்தலை பாக்கோட தேங்காய் பைய கொடுத்துடுறேன். தேங்காய் பையக்குள்ள சாத்துக்குடி இருந்துச்சு, எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்தாங்க, முகூர்த்த நாள் குறிச்சு கொண்டு வந்திருக்கேன். சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பிச்சுடணும். அடடே, இவ்வளவு சீக்கிரத்துல நாள் குறிச்சிட்டீங்களே? ஏன் அவசரம் எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பீச்சுக்கு, பார்க்குக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கும்போது ஒரு தாலியை கட்டிடுங்க. ஒரு விளம்பரமாவும் இருக்கும், ஊர் ஊரா பேச்சா அடிபடும். காதலிச்சு கை விட்டாங்கிற கெட்ட பேரும் வராது. எப்படி வசதி? சிச்சி, கேட்கவே அசிங்கமா இருக்குடா. தம்பி, நல்ல காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சுடணும். கல்யாணங்கிறது நல்ல காரியம்னு அவருக்கு தெரியாதா? இவரை பொறுத்த வரைக்கும் சரி, எனக்கு தெரியும். ஆமா, பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிச்சா? பொண்ணு சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே முதலியார் நாள் பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே, ரொம்ப கஷ்டம் தம்பி. ராமர் மாதிரி. ராமர் ரிஸ்ட் வாட்ச் கட்டி நான் இப்பதான் பாக்குறேன். நல்ல முத்து, இந்த முகூர்த்த நாள் குறிப்பை நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நல்ல காரியத்துக்கு நானா? கல்யாணம்னு சொன்ன உடனே தம்பியே மறந்தாச்சா? இத அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா அதுல ஒரு தனி விசேஷமே இருக்கு. உங்களுக்கு கல்யாணம்னா அவருக்கே கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். ஆமாங்க, இவன் சொன்னபடி தம்பிகிட்ட கொடுத்து அனுப்புவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். நீர் மேனேஜர்ங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் அதுவும் சேர்த்தா அதுவும் சேர்த்தா அதுவும் சரிதான். எனக்குமா மேனேஜர்? அன்பரசிய சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியே, உன் அருமையான திட்டம். வீரப்பன், உன் திட்டம் ஒழுங்கா நிறைவேறணும்னா மாப்பிள்ளைய நான் பார்க்காம இருக்கணும்னா. வேண்டாம் வேண்டாம், மாப்பிள்ளை நீ பார்க்க வேண்டாம். நீ கேட்கறத நான் கொடுத்துறேன். இப்ப நான் போறேன். நாளைக்கு பணம் 10,000-ஓட நீ வந்து என்ன அந்த இடத்துல சந்திக்கிற. கல்யாணம் ஸ்மூத்தா நடக்கணும். இந்த மணிய கோயில் அடிச்சிருந்தா புண்ணியமாவது உண்டு. சீக்கிரம் வாங்க, சாப்பாட்டுக்கு கரண்டி வளையுது. சாப்பாட்டுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிடலாம்டா. நான் தான் சமயக்காரன். ருசி பாக்குற மாதிரியே சாப்பாட்டை தீர்த்துட்டேன். அடுத்தது பழம் தான். என்ன இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிரமாதம். எண்ணெய் கத்திரிக்காயா? எங்கடா? உனக்குடா, எனக்குன்னு பண்ணிக்கிட்டே தீர்த்துட்டேன். சரிதான்.
வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி அண்ணி வந்திருக்காங்க. அதுதானே புருஷன் கொண்டாட்டி மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடாம எதிரும் குதிரமா கீரியும் பாபு மாதிரி உட்கார்ந்துகிட்டு நியாயமா பார்த்தா நீங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடணும். கல்யாணம் மாதிரி இன்னும் 1 வாரம் ஆகல, அதுக்குள்ளேயும் முழுகாம இருக்காங்களா? சொல்லவே இல்லையே. டேய் பேசாம வேலை கவனிடா. நீங்க தான் சரியா பசைய மாட்டேங்கிறீங்க. சோத்த நான் சாம்பார் ஊத்தவனா? எல்லாம் நான் ஊத்திக்கிட்டேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு. என்ன திடீர்னு குரல் கணீர்னு வருது? ஓஹோ, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற தைரியமும். ஏய் வளராம இருக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏக்கம்தான் என்ன கத்திரிக்கா இல்லன்னு நீங்க ஒண்ணு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இருக்குது, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையங்கிற ஏக்கம்தான். ஓ ஐ சி. ஐ ஆல்சோ சி. சீக்கிரமா அவருக்கு பிடிச்ச பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டா போச்சு. ஆமா ஆமா, அவசரத்துல கல்யாணம் பண்ணா இடைஞ்சலதான் வந்து முடியும். அதே மாதிரி கல்யாண விஷயத்துல நிதானமா இருந்தா அது ரொம்ப பேரை பாதிக்கும். கேள்வியும் பதிலும் நல்லாவே இருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சில பேரு பசிச்சா சாப்பிடுறாங்க, சில பேரு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுறாங்களே. கிடைக்காமலே போயிட்டா பொட்டு வச்சா தீர்ந்து போச்சு. ஏன் சார், நம்ம அபிப்பிராயம் என்னவோ விதவா விவாகம். விதவா விவாகமா? ஏய், நடக்கக்கூடிய காரியம் ஆடாது. காலுக்கு உதவாத சிரிப்ப கரட்டி அறிய வேண்டியதாண்டா. என்னங்க கைய கழுவிட்டீங்க? ஆம்பளாச்சே, நாங்க முந்திக்கிட்டா அவங்க வேற கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அவங்க முந்திக்கிட்டா நீங்க கைய கழுவுங்க. என்னங்க அது இதுலயே கழுவுறீங்க? நீங்க தான் சாப்பிடல, மத்தவங்களையும் சாப்பிட விடாம பண்ணிட்டு போறீங்க. டே வசந்த், டே வசந்த், என்னடா அது இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? டேய், அன்னைக்கு பொட்டு வச்சு ஒரு படத்துக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்ன யோசனை பண்ற? உங்க அண்ணன் உன்னை மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாருன்னா, உங்க அண்ணன் தெரியாது, 1 வாரம் பொறுப்பாடுறா, 10-15 நாள் பாப்பாரு. அதுக்கப்புறம் அவரா உன்னை தேடி வந்து வீட்டு வாசப்படையில நிக்க வச்சு ஆழத்தி எடுத்து வரலகார வச்சு உள்ள வாடாம்பாரு. போடா தைரியமா, போடா போடா. அப்பா, சாப்பாட்டு நேரத்துல இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பினாதான் நமக்கு பழம் மிஞ்சுது. சே, எல்லாம் மாம்பழம். 2 ஆப்பிள் வாங்கினா என்ன கேடு? அது நம்ம மேல தப்பு. மார்க்கெட்டுக்கு போகும்போது கமிஷன் அடிக்கப்படாது. இது நல்லா இருக்கு, இது புளிக்குது. சே, உள்ள போய் தின்னு.